வணக்கம் மகாலிகளா. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதாவது நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா ஒரு டவுட் இருக்கும். அதாவது இந்த 9,000 ரூபாய்க்கும் 10,000 ரூபாய்க்கும் ஃபுல் செட் பிசி கொடுக்குறாங்களே, அது புதுசுன்னு சொல்லி தானே கொடுக்குறாங்களே, அவங்கள மாதிரி அந்த பிசி எல்லாம் எப்படி உண்மையிலே அது புது பிசி தானா அப்படிங்கறது ஒரு டவுட் இருக்கு. ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா இப்போ ஒரு நார்மலான ஒரு எடிட்டிங் பிசியா இருக்கட்டும், நார்மலான ஒரு கேமிங் பிசியா இருக்கட்டும், ஆரம்பிக்க ஸ்டார்டிங் பிரைஸே பாத்தீங்கன்னா 25,000 இருந்தே ஆரம்பிக்குது. ஒரு நார்மலான ஒரு எடிட்டிங், ஒரு என்ட்ரி லெவல் எடிட்டிங் பிசியே பாத்தீங்கன்னா 25,000 இருந்து ஆரம்பிக்குது. ஒரு கேமிங் பிசின்னு எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா அதுக்கு கிராபிக்ஸ் கார்டு இல்லாத, அதாவது வித்தவுட் கிராபிக்ஸ் கார்டுக்கே பாத்தீங்கன்னா 28,000 வரும். வித் கிராபிக்ஸ் கார்டு அப்படிங்கிற பட்ஜெட்ல வந்துச்சுன்னா உங்களுக்கு 35 ரூபாய்க்கு மேல, அதாவது 35 ரூபா, ஒரு 40 ரூபாய்க்கு மேலதான் அந்த பிசியே வரும். அப்படி இருக்கும்போது இவங்க எப்படி ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒரு பிசி கொடுக்க முடியும்? அந்த 10,000 ரூபாய் பிசிக்குள்ள என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு நம்ம கிட்ட எவ்வளவு அமௌண்ட் இருக்கோ அதை பொறுத்து நம்ம ஒரு பிசி பில்ட் பண்ணுவோம், ஒரு பிசி வாங்குவோம் அப்படிங்கிற மாதிரி தான் நினைப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த ஒரு பிசி செட் ஆகுமா? அதாவது இந்த பிசி பாத்தீங்கன்னா இதுல புதுசா இல்ல பழசா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். இந்த பிசி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இதுல இருக்கிற ப்ராசஸர் பாத்தீங்கன்னா i3 3rd ஜெனரேஷன். இந்த i3 3rd ஜெனரேஷன் அப்படிங்கிற ப்ராசஸர் பாத்தீங்கன்னா இந்த ப்ராசஸர் பாத்தீங்கன்னா புது ப்ராசஸ். இன்டெல் சைட்ல இந்த ப்ராசஸர் இப்போ வரைக்கும் ஸ்டாக்கே கிடையாது. இது பாத்தீங்கன்னா ஒரு ரெனியூடு ப்ராசஸர். எங்கேயோ ஒரு இடத்துல யூஸ் பண்ண ஒரு ப்ராசஸரை ஒரு கம்பெனி மொத்தமா டெண்டர் எடுத்து அந்த ப்ராசஸர் எல்லாத்தையுமே நீட்டா கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சு அதுக்கான லேபிள், அதுக்கான வாரண்டி கிளைம் பண்ற அளவுக்கு வாரண்டி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி கொடுத்து இந்த ப்ராசஸரை சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுல யூஸ் பண்ற போர்டு பாத்தீங்கன்னா புதுசு. போர்டு பாத்தீங்கன்னா பிராண்டெக் அபிஷியலா பிராண்டெக்கா இருக்கட்டும், ஜப்பானீஸா இருக்கட்டும், லேப்காரா இருக்கட்டும், இந்த மாதிரி கம்பெனிகள்ட்ட இந்த மாதிரி H61 போர்டு, H81 போர்டு, H1110 போர்டு எல்லாத்தையுமே இந்த மாதிரி கம்பெனிகள் தான் ப்ரொவைட் பண்றாங்க. அவங்க பாத்தீங்கன்னா போர்டு புது போர்டு தான், நியூவா தான் போர்டு மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த போர்டு பாத்தீங்கன்னா 1 வருஷம் வாரண்டியோட உங்களுக்கு இந்த போர்டு வரும். இதுல யூஸ் பண்ற ரேம் பாத்தீங்கன்னா DDR3 தான். DDR3 ரேம் தான் இதுக்கு செட்டப் ஆகும். அதாவது H61 இருக்கட்டும், H81 இருக்கட்டும், இந்த ரெண்டு போர்டுக்குமே பாத்தீங்கன்னா DDR3 ரேம் தான் செட் ஆகும். அதுலயே H110 பாத்தீங்கன்னா DDR4 ரேம் செட் ஆகும். இப்ப இந்த போர்டை நம்ம ஓபன் பண்ணி பார்ப்போம் அதுக்குள்ள என்ன இருக்கும். இது நம்ம பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொன்ன மணிக்கு முன்னாடியே உங்களுக்கு நான் சொன்னதே, அந்த ப்ராசஸர் பாத்தீங்கன்னா இப்படிதான் நமக்கு கொடுப்பாங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு ரெனியூடு ப்ராசஸர் தான். ரெனியூடு ப்ராசஸர் இந்த மாதிரி இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், தெரியுதா இல்லைன்னு i3 3rd ஜெனரேஷன் ப்ராசஸர். இது பாத்தீங்கன்னா ஒரு ரெனியூ ப்ராசஸர். இது நியூ ப்ராசஸர் கிடையாது. மீண்டும் சொல்றது நியூ ப்ராசஸ் கிடையாது. இந்த ப்ராசஸர்ல நீங்க பாத்தீங்கன்னா என்ன லெவல்ல எடிட்டிங் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எடிட்டிங் பிசிக்கு இது செட்டே ஆகாது. ஆனா நிறைய பேர் பாத்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு ப்ராசஸர், அதாவது நான் இந்த i3 3rd ஜெனரேஷன் யூஸ் பண்றேன் பாத்தீங்களா, இது மாதிரி i3 4th இல்லைன்னா i5 4th இந்த மாதிரி ஒரு ப்ராசஸரை ரிலீவ் பண்ணி கொடுத்து இது ஒரு எடிட்டிங் பிசி அப்படின்னு சொல்லி ஒரு 15,000 ரூபாய், ஒரு 12,000 ரூபாய், 13,000 ரூபாய் பில் வச்சு வித்துவாங்க. ஆனா கஸ்டமர் வாங்கி போன அப்புறம் அங்க யூஸ் பண்ணி பார்த்தாதான் தெரியும் இது ஒரு எடிட்டிங் அளவுக்கு ஒர்க் பண்ற பிசி கிடையாதுன்னு. எஸ்எஸ்டி நம்ம இன்ஸ்டால் பண்றதுனால ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆரம்பத்துல ஸ்பீடு இருக்கிற மணிக்கே தெரியும். உங்களுக்கு எஸ்எஸ்டி இன்ஸ்டால் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல ஒரு 2 மாசம் யூஸ் பண்ணும்போது நல்லா ஸ்பீடா ஒர்க்கிங் பண்ண மாதிரி இருக்கும். அப்புறம் போக போக பாத்தீங்கன்னா அதோட வேலையை காமிக்க ஆரம்பிச்சிடும். ஆனா அது எடிட்டிங் பிசி சொல்லி நிறைய பேர் சேல்ஸ் பண்றாங்க. ஆனா அப்படி எடிட்டிங் பிசி கிடையாது. எடிட்டிங் பிசி முன்னாடியே சொன்ன மணிக்கு 25 ரூபாயில இருந்து ஸ்டார்டிங் ஆகுது. அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு AMD Ryzen பிசியா இருக்கட்டும், AMD Ryzen 3 பாத்தீங்கன்னா இப்போ வரைக்கும் AMD சைட்ல பாத்தீங்கன்னா அவங்க சைடுல இருந்து தான் கொடுக்குறாங்க. அது ஒரு ரெனியூ ப்ராசஸர் கிடையாது, அது ஒரு நியூ ப்ராசஸர். நம்ம யூஸ் பண்ற ரேம் பாத்தீங்கன்னா DDR3, அதாவது BC3 தான் போட்டுப்பாங்க. DDR3ல 12,800 இருக்கிற நம்ம 8GB ரேம் தான், சாம்சங் பிராண்டு. இந்த ரேமுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 இயர் வாரண்டி கொடுக்குறாங்க. ஆனா ரெனியூடா இருந்தாலுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 இயர் வாரண்டி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத ஒரு நல்ல சந்தோஷமான விஷயம். இப்ப நம்ம போர்டுல இருக்கிற எல்லாத்தையும் என்னென்ன பாத்துக்குவோம். பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐஓ சீல்டு ஒண்ணு கொடுத்துப்பாங்க, ஒரு சட்டா கேபிள் ஒண்ணு கொடுத்துப்பாங்க. நம்ம போர்டு டைரக்டா இருக்கும். இதே உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த H61 போர்டு. இந்த போர்டை வச்சு நீங்க பில் பண்ணீங்கன்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 10,000க்குள்ளேயே ஒரு பிசி பில் பண்ணிக்கலாம். ஆனா இந்த பிசியை நான் ஓப்பனா உங்களுக்கு சொல்லிக்கிறேன், இந்த பிசி பெருசா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாது. உங்களுக்கு பெருசா பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கறவங்க இந்த பிசியை செலக்ட் பண்ண வேணாம். இந்த பிசி பாத்தீங்கன்னா நார்மலா பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன கடைகள்ல
இல்லை ஒரு நார்மலான ஒரு யூசேஜ், ஒரு மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸாக இருக்கட்டும், ஆஃபீஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் 10 இல்லைனா 19 இந்த மாதிரி 2 இது சப்போர்ட் பண்ணும். இல்லைனா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 7 சப்போர்ட் பண்ணும். இந்த மாதிரி யூஸ் பண்ணுறவங்க, ஒரு மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் ஒரு நார்மலாக டைப்பிங் பண்ணுறவங்க, ஒரு நார்மலாக ஒரு பில்லிங் மட்டும் பண்ணுறவங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த பிசியை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஒரு கடை வச்சிருக்காங்க, உங்களுக்கு பில்லு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்ப்யூட்டர் பில்லு தான் நீங்கள் ரெடி பண்ணி கொடுப்பீங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த பிசி வந்து உங்களுக்கு வந்து ஒரு செட் ஆகும். வெறும் பில்லிங் மட்டும் செட் ஆகும், மற்ற வேற எந்த யூசேஜுக்கும் வந்து செட் ஆகாது. கேம்ஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாகவே செட் ஆகாது. கேம்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா GTA OyCity மட்டும்தான் இதில் வந்து விளையாட முடியும் அதிகபட்சம். மற்ற எதுவுமே ப்ளே பண்ண முடியாது. ஆனால் நிறைய பேர் இதில் ப்ளே பண்ணுற மணிக்கு நிறைய வீடியோலாம் காமிப்பாங்க. ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ இருக்கிறதுக்கும் அவங்க சொல்றதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிசி வாங்கி ஏமாந்து போறீங்க. ஓப்பனாக சொல்லிக்கிறேன், இது வந்து பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணாது. இது நம்ம எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலான பில்லிங் சாஃப்ட்வேருக்கு மட்டும்தான். ஒன்லி வெறும் பில்லிங் சாஃப்ட்வேர் மட்டும்தான் ரன் பண்ணணும், வேற எதுவுமே ரன் பண்ண முடியாது. அப்படிங்கிறனால கேட்டுட்டு கஸ்டமர்கிட்ட ஓகேவான்னு கேட்டுட்டு இந்த மாதிரி பிசி பில்லை நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுக்குறோம். மற்றபடி இந்த பிசி பில் வந்து பெருசாக ரெடி பண்ண மாட்டோம். உங்களுக்கு ஒரு வெறும் பில்லிங் மட்டும்தான், வெறும் எம்எஸ் ஆஃபீஸ் மட்டும் யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த பிசியை நீங்கள் தாராளமாக செலக்ட் பண்ணலாம். நாங்கள் வந்து இதோட என்னென்ன கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு பிசி பில்டு இதில் வந்து i3 3rd ஜென்ரேஷன் இருக்கும், 8GB RAM இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 256GB SSD வந்து இதோட வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 19 இன்ச் மானிட்டர் வந்துடும். இது எல்லாமே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாங்கள் 9800 நாங்கள் உங்களுக்கு வந்து இது கொடுக்குறோம். 9800 கொடுக்குறோம். தமிழ்நாடு கொடுக்க நம்ம வந்து கொரியர் சப்போர்ட்டோட நாங்கள் கொடுக்குறோம். இந்த பிசி வேணுங்கிறவங்க கட்டாயமாக தொடர்பு கொள்ளலாம். நம்ம இந்த பிசி பில்டு எப்படி பண்றோம் அப்படிங்கறத மட்டும் நீங்க பாருங்க. கேபினெட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த கேபினெட் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம் இந்த பிசிக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஜெப்ரானிக்ஸோட கிளியர் கேபினெட், சும்மா ஒரு நார்மலான கேபினெட். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே ஒரு சொல்லியிருந்தோம் பாத்தீங்களா, எஸ்எம்பிஎஸோட, அதாவது எஸ்எம்பிஎஸோட இந்த கேபினெட் வந்து வந்துடும். உங்களுக்கு வந்து இந்த பாத்தீங்கன்னா இந்த கேபினெட் வந்து எஸ்எம்பிஎஸோட உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லைக் 1500 1600 தான் இந்த கேபினெட் வரும். எஸ்எம்பிஎஸ் இதோட சேர்த்தே கொடுத்துருவாங்க. பாத்தீங்கன்னா தெரியும் எஸ்எம்பிஎஸ் இதுல இருக்கும். நான் வந்து இது வந்து கஸ்டமர் வந்து ஏற்கனவே வாங்கியிருந்தனால அந்த எஸ்எம்பிஎஸ் இதுல இருக்கு, புது எஸ்எம்பிஎஸ் எதுவுமே போடல. நம்ம ஜஸ்ட் போர்டு மட்டும்தான் நம்ம மாத்துறோம். ஏன்னா கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இதுல வந்து ஒரு பென்டிஎம் ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அதனால நம்ம போர்டு மட்டும்தான் அவருக்கு வந்து மாத்தி கொடுக்குறோம். அதுவும் அவருக்கு கிளியரா கேட்டுட்டு i3 3rd ஜென்ரேஷன் அப்படின்னு சொன்னோடனே அவருக்கு கிளியரா கேட்டுட்டு தான் நம்ம வந்து இதை பில்ட் பண்றோம். லைக் இதை பில்ட் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து இதை எப்படி ஒர்க்கிங் பண்ணுது அப்படிங்கிறது காமிப்போம். ஆனா நீங்க பெருசா வந்து பெரிய லெவல்ல எல்லாம் இதை வந்து எதிர்பார்க்க கூடாது. இந்த பிசி வந்து பெரிய லெவல்ல எல்லாம் சப்போர்ட் பண்ணாது, ஓப்பனா சொல்லிக்கிறேன். இந்த i3 3rd ஜென்ரேஷன் வந்து பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல சப்போர்ட் பண்ணாது. உங்களுக்கு இது மாதிரி சும்மா எனக்கு வெறும் பில்லிங் சாஃப்ட்வேர் மட்டும்தாங்க அப்படிங்கிற மாதிரி பட்சத்துல இருந்தீங்கன்னா நார்மலா இந்த பிசி நாங்க பில்ட் பண்ணி கொடுக்குறோம். இப்ப நீங்க வந்து எனக்கு மொத்தமா ஒரு 3 பிசி தேவைப்படுது, ஒரு 4 பிசி தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்துல யாராச்சும் கான்டாக்ட் இருந்தீங்கன்னா தாராளமா கான்டாக்ட் பண்ணுங்க. அவங்களுக்கு வந்து ஆஃபர் மூலியமாகவே உங்களுக்கு வந்து பிசியை வந்து நம்ம பில்ட் பண்ணி தந்துடுவோம். தமிழ்நாடு முழுக்க நம்ம கொரியர் சப்போர்ட்டும் இருக்கு. இந்த பிசி பில்டு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்மளோட சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. நான் இது மாதிரி நிறைய ஒரு பிசி பில்ட் பத்தி சொல்றேன். நன்றி, வணக்கம்.